பாருங்க, வேர்க்கடலை ஒரு 4-5 முந்திரி இதை வச்சு நாம் ஒரு ஸ்வீட் செய்யலாம். நம்ம வேர்க்கடலை வறுத்து எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சே வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க, வறுத்தாச்சு. இதை தோல் நீக்கி எடுத்துக்கலாம். பாருங்க, வேர்க்கடலை பாதாம் போட்டிருக்கிறேன். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்க, பால் ஊற்றி அரைச்சிக்கலாம். கெட்டியான பால், தண்ணி கலக்காமல் பால் ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்க, அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு நைஸாக இருந்தால் போதும். இப்படி தான் நைஸாக வரும். நான் இந்த டம்ளர் தான் 1 டம்ளர் பால் எடுத்துருக்குறேன். ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். இப்போ நெய் கரைஞ்சிச்சு. நம்ம அடித்து வச்சுருக்கிற பாதாமும் வேர்க்கடலையும் நம்ம அடித்து வச்சுருக்கிறோம் இல்லையா, இதில் சேர்த்துக்கலாம் நெய்யோட. அது எல்லாம் சேர்த்து கலந்து விடலாம். பால் ஊற்றி அரைச்சிருக்கிற வேர்க்கடலைக்கு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். அந்த ஈரப்பதம்லாம் போட்டும் கொஞ்சம் அப்படியே கெட்டி பதம் வரணும். ஏலக்காய் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். பாருங்கள், எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். அந்த ஈரப்பதமெல்லாம் போட்டும். கொஞ்சம் சிம்லேயே வச்சு செய்யலாம். கொஞ்சம் ஏன்னா அதிகமாக வச்சுட்டோமா தீஞ்சிரும். இப்போ சிம்மில் வச்சிடலாம். நம்ம நாட்டு சக்கரை போட்ட வேட்டி அதிகமாக வச்சிடலாம். அடுப்பை நல்லா கெட்டி பதமாக இருக்கும். பாருங்கள், அந்த ஈரமெல்லாம் அந்த பாலெல்லாம் இழுத்துருச்சு. கெட்டி பதம் வந்துக்குச்சு. ஃபஸ்ட்டு இருந்ததோட இப்போ பாருங்கள் நல்லா கெட்டி பதம் வந்துருச்சு. பாருங்கள், கெட்டி பதம் வந்துருச்சு. அந்த ஈரமெல்லாம் போயிடுச்சுதா, ஈரப்பதமே இல்லை. இப்போ நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 1 கப்பு வேர்க்கடலை எடுத்தேன். நான் 1/2 கப்பு தான் போடுறேன். உங்களுக்கு வேணுன்னா 1 கப்பு கூட போட்டுக்கலாம். சரி கூட போட்டுக்கலாம். இனிப்பு அதிகமாக வேணும்னா கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாம். கரெக்டாக இருக்கட்டும்னா நான் போட்ட அளவே போடுங்க, சரியாக இருக்கும். நாட்டு சக்கரை வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை வெல்லம் பொடி பண்ணி போட்டுக்கிட்டாலும் போட்டுக்கலாம். நான் நாட்டு சக்கரை தான் போட்டிருக்கிறேன். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். தவாவில் அடி பிடிக்காமல் வரும்போது நம்ம எடுத்து சேவ் பண்ணலாம். பாருங்கள், தவாவில் ஒட்டாமல் வரும்போது நம்ம எடுத்துடலாம். அப்போ எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இந்த அல்வா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடையில் தான் வாங்கி கொடுக்குறோம். நம்ம வீட்டிலே குறைஞ்ச பொருள் வீட்டில் இருக்கிறத வச்சே செஞ்சுக்கலாம். ஒரு 2 பொருள் இருந்தால் போதும், செஞ்சிடலாம். முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்ந்து கலந்து விட்டுறலாம். பாருங்கள், தவாவில் ஒட்டாமல் வருது. இப்போ நம்ம எடுத்து தட்டுக்கு வச்சிடலாம். அல்வா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், அல்வா ரெடி ஆயிடுச்சு. எப்படி வாயில் வச்ச உடனே கரையும் அந்த அளவுக்கு அல்வா ரெடி ஆயிடுச்சு. 2 பொருள், வீட்டில் இருக்கிற பொருள் சிம்பிளாக வச்சு நாமளே செஞ்சுக்கலாம். கடையில் வாங்கி சாப்பிட்றதோட இப்படி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களும் சரி, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது போல் நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள்.